ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி ஆராதனை செய்வோம். கண்களை மூடி வேத வசனம்படியாய் சொல்கிறது, நிறைவானவர் வரும்போது குறைது எல்லாம் மறைந்து போகும். அதன்படியாய் நம்ம ஆண்டவரை நோக்கி ஆராதனை செய்வோம். இந்த வேளையில் கண்களை மூடி நம் பாடலை பாடுவோமாக. நிறைவான ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திர வயல்வெளியாகுமே. ஆனதும் பயிர் நிலமாகுமே. வயல்வெளியாகுமே. ஆனதோ பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது சூழ்நிலை மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம்
சுகமாய் மாறுமே. சொல்லுமா, பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலைவேளையிலே என்னுடைய வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். மீண்டும் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் உள்ள வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். அருமையான இந்த சங்கீத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவன் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஆங்கிலத்தில் you surround the righteousness, you surround the righteous with a shield of favor. நீதிமானை காருண்யம் என்னும் கேடகத்தினாலே சூழ்ந்து கொள்கிறார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த நாட்களிலே தேவனுடைய கிருபை, அவருடைய தயவு நமக்கு மிகவும் அதிகமாய் தேவை என்பதை குறித்ததான ஒரு வசனத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ தயவு நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது அது நம்ம இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான தாக்குதலுக்கும் நம்மை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய காருண்யம் பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு நேராய் கொண்டு வருகிறது என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். மீண்டுமாக இந்த ஜூன் மாதத்துல இந்த 2ஆம் வாரத்திலும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற உங்களுடைய வீடுகளிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நீதிமான்களை காரினும் என்னும் கேடகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் கேட்கலாம், நான் எப்படி நீதிமான் என்று என்னை எடுத்துக்கொள்ள முடியும்? வேதம் நமக்கு சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட யாவரையும் தேவன் நீதிமான்களாக பார்க்கிறார். முன்பு அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்த நம்மை இப்பொழுது தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே, தம்முடைய சொந்த தயவினாலே நம்மை அவருக்கென்று ஜனமாய் தெரிந்து கொண்டபடினால் நம்மை நீதிமான்களாக தேவன் பார்க்கிறார். நம்மை பாவிகளாக பார்ப்பதில்லை, நம்மை நீதிமான்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக, பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்துடனே கூட கர்த்தர் நம்மை காண்கிறார் என்பதிலே நாம் மிகவும் நிச்சயத்தவர்களாய் இருக்க வேண்டும். தயவு என்று சொல்லும் பொழுது தேவனுடைய அங்கீகாரம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களை தான் தயவு பெற்றவர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். மரியாளுக்கு தேவதூதன் வாழ்த்துதலை கொண்டு வந்தபோது ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதி. கர்த்தர் மரியாளை அங்கீகரித்தபடினால் அவள் தயவு பெற்றாள். ஆபேலை குறித்து வாசிக்கிறோம், ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அப்படி என்றால் ஆபேலுக்கு தேவனுடைய கண்களிலே தயவு உண்டானது. யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ள மனுஷனாய் மாறினார். அப்படியானால் யோசேப்புக்கு தேவனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது, ஆகியாலே அவன் காரிய சித்தி உள்ள மனுஷனானான். அவன் போன இடங்களெல்லாம் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். பஞ்சகாலம் வந்தது, சிறைச்சாலையிலே தள்ளப்பட்ட காலங்கள் வந்தது. அவன் தவறான குற்றத்துக்காக சிறைச்சாலை அனுபவிக்க வேண்டிய சூழல் வந்த பொழுதிலும் கர்த்தரோடு கூட யோசேப்பு நெருங்கினபடினாலே, யோசேப்புக்கு தேவனுடைய கண்களிலே தயவு கிடைத்தபடினால் அவன் அடிமைத்தனத்திலிருந்து உயர்த்தப்பட்டு இந்த தேசத்துக்கு ஒரு ராஜாதிபதியாக, ஒரு முதன் மந்திரியாக தேவன் அவனை உயர்த்தினார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய தயவு இருக்குமானால் அவனை கர்த்தர்
கீழான நிலைமையிலிருந்து மேலான நிலைமைக்கு தூக்கி விடுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் என் தலையை உயர்த்துகிறார். நம்முடைய தேவன் குனிந்த தலையை, இன்றைக்கு வெட்கத்தினாலே அவமானத்தினாலே உங்களுடைய தலை கீழே குனிந்திருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு சமுதாயத்தில் நீங்கள் ஒடுக்கப்பட்டபடினாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சமுதாயத்தினுடைய எவ்விதமான ஆசீர்வாதத்திற்கும் நீங்கள் ஏற்றவர்களாக இராதபடி தலை குனிவுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே இன்றைக்கு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், சங்கீத புஸ்தகங்களை வாசிக்கிறோம், அவர் என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். மாத்திரமல்ல, சங்கீத புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்திலே மீண்டுமாய் அந்த வசனம் சொல்லுகிறதுபடி, நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறார். கேடகம், யுத்தத்திலே போர் வீரர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி தங்கள் சரீரம் முழுவதற்கும், தங்கள் சரீர அளவு முழுவதுமாக கேடகத்தினாலே தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஏன்? எதிரிகளுடைய தாக்குதலிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம், நீதிமானை காருண்யம் என்னும் கேடகம், ஃபேவர் அ ஷீல்ட் ஃபார் த ரைச்சியஸ் மேன். தயவு, காருண்யம் என்னும் கேடகம் நீதிமானை சூழ்ந்து கொள்ளுகிறபடினாலே இந்த உலகத்தினுடைய தாக்குதலில் மாத்திரமல்ல, பரலோகத்தின் தயவையும் நன்மையும் பெறும்படியாக தேவன் மனுஷனுக்கு வைத்த சகல விதமான ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு ஒரு மனுஷனுக்குள்ளே தேவ தயவு இருக்க வேண்டும். தாவீது தேவனுடைய கண்களிலே தயவு பெற்றபடினாலே ஒரு மேய்ப்பனாக, ஒரு இடையனாய் இருந்த ஒரு தாவீது ஒரு தேசத்துக்கு ராஜாவாய் உயரும்படி கர்த்தர் தயவு பாராட்டினார். அவன் மீது ஒரு விசேஷித்த கிருபை இருந்தது. ரூத்தை குறித்து வாசிக்கிறோம். ரூத் தன்னுடைய மாமியாரும் தாங்களும் அவர்கள் பஞ்ச காலத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டு மீண்டும் எருசலேம் தேசத்துக்கு வந்த பொழுது, இஸ்ரேல் தேசத்துக்கு வந்த பொழுது போவாசின் கண்களிலே ரூத்துக்கு தயவு கிடைத்தபடினாலே அவர்கள் பஞ்சத்திலிருந்தும் வறட்சியிலிருந்தும் செழுமைக்கும் மிகவும் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். இந்த நாட்களிலே நீங்கள் வாழ்விலே முன்னேறுவதற்கும் உயர்வதற்கும் கர்த்தரிடத்திலே நன்மையை பெற்றுக்கொள்வதற்கும் தேவ தயவை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவ தயவு என்று சொல்லும் பொழுது அது நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நிறைவானது வரும்பொழுது குறைவானது உடைந்து போகும். நிறைவானது என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, கர்த்தருடைய தயவு என்கிற ஒரு நிறைவு, தேவனுடைய ஆசீர்வாதம், இவைகள் நிறைவான காரியங்களை காண்பிக்கிறது. தேவனுடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில நிறைவாய் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில குறைகளாய் இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீக்கி விடுகிறார். நம்முடைய வறுமை, நம்முடைய கவலை, நம்முடைய மனசோர்வு, நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானமின்மை, இன்னும் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா விதமான பாதைகளிலும் நாம் கர்த்தருடைய வெளிச்சத்தை காணும்படியாகவும் அவருடைய வழி நடத்துதல் நமக்கு கிடைக்கும்படியாக தேவனுடைய தயவு நமக்கு ஒவ்வொரு நாளும் துணை நிற்கிறது, உதவி செய்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த வாரத்திலும் கர்த்தரை நம்பி அவருடைய பலத்துக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவராகி உங்கள் மீது தேவனுடைய தயவு நிறைவாய் கடந்து வர வேண்டும். ஆராதனை வேளை பாடலை பாடினோம். நிறைவான ஆவியானவர் அவர் வரும்பொழுது குறைகள் எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கிறார், சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்கிறார். அவர் வரும்பொழுது பலவீனங்கள் பலனாய் மாறுகிறது, வறட்சியான வனாந்தரமான நிலங்கள் வயல் நிலமாய் மாறுகிறது. குறைவானதை நீக்கி நிறைவானதை நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் கொடுக்கிறார் என்று சொல்லி நான் வாசித்தோம். கடந்த வாரத்துல பெந்தேகோஸ்தே பண்டிகையிலே 120 பேர் மீது ஊற்றப்பட்ட ஆவியானவர் எப்படி சாதாரணமான மனிதர்களை அசாதாரணமான மனுஷர்களாக மாற்றினார், கல்லாத மீன் பிடிக்கிறவர்களை எப்படி ஆத்துமாக்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றினார் என்பதை குறித்து வாசிக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கலிலேயா கடற்கரை பகுதியிலே நடந்து சென்ற பொழுது பேதுருவும் தன்னுடைய சகோதரனாகிய அந்திரேயாவும் வலைகளை வீசி கொண்டிருந்ததை கண்டு அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொன்னார்.
பின்பு யாக்கோபும் தன்னுடைய சகோதரனாகிய யோவானும் தன்னுடைய தகப்பனாகிய செபுதையின் படகிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்ததை இயேசு கண்டு அவர்களையும் தன் பின்னே வரும்படி அழைத்தார். இங்கே வாசிக்கிறோம், 2 சகோதரர்கள், பேதுரு மற்றும் அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு மற்றும் அவனுடைய சகோதரனாகிய யோவான். இங்கே ஒரு சகோதரர்கள் வலையை வீசி கொண்டிருந்தார்கள், இன்னொரு சகோதரர்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். சாதாரணமான மீன் பிடிக்கிற ஜனங்களாகி அவர்களை தம்முடைய சீஷர்களாக தேவன் அவர்களை மாற்றினார். அப்போஸ்தலர்களாக பின்னொரு நாட்களிலே அவர்கள் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்தார்கள் என்று வாசித்தோம். அன்றைக்கு எத்தனையோ பேர் அந்த கலிலேயா கடற்கரையில் இருந்தார்கள். ஆனால் பேதுருவுக்கும் தன்னுடைய சகோதரனாகிய அந்திரேயாவுக்கும், யாக்கோபும் தன்னுடைய சகோதரனாகிய யோவானுக்கும் தேவனுக்கு சீடர்களாக மாறும்படியான தயவு அவர்களுக்கு கிடைத்தது. பின்பு மற்ற சீஷர்களும் அப்படியாக தேவனுடைய தயவை பெற்றபடினாலே அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துல எத்தனையோ ஆயிரமான நீதிமான்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள் இருந்தார்கள், எத்தனையோ கல்விமான்கள் இருந்தார்கள். ஆனால் விசேஷித்தமாக 12 பேருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய தயவை அவர்கள் பெற்றபடினாலே அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சீஷர்களாக மாறவும், பின்னொரு நாட்களிலே அவர்கள் உன்னதத்தின் பலனை பெற்று அப்போஸ்தலர்களாக விலகத்தக்க தேவ தயவு அவர்களுக்கு கிடைத்தது. இன்றைக்கு பரலோகத்திலே 12 நாமங்களை தரித்திருக்கிறதான அப்போஸ்தலர்களுடைய 12 நாமங்களை பரலோகத்தினுடைய 12 வாசலுக்கு தேவன் சூட்டியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம்! சாதாரணமான மனிதர்களாகி இருந்த அவர்களை கர்த்தர் தம்முடைய தயவினாலே ஆசீர்வதித்தார், உயர்த்தார். மீண்டும் நாம் 1 சாமுவேலில் வாசிக்கிறோம், அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி எளியவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்காரும்படி செய்கிறார். ஏன் என்று சொன்னால், தேவனுடைய தயவை பெற்ற மனுஷர்களை புழுதிலிருந்து தூக்கி அவர்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்யும்படி கர்த்தருடைய தயவு ஒரு மனுஷனை உயர்வான ஸ்தலத்துக்கு கொண்டு போகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த 2020ஆம் ஆண்டு தேவ பிள்ளைகளாகி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான சாபங்களையும், உங்களுடைய வாழ்க்கையின் போராட்டங்களையும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகளையும், வேலையில்லாத தன்மைகளையும், இன்னும் நீங்கள் எத்தனை போராட்டமான பாதைகளிலே நீங்கள் நடந்து சென்றாலும் கர்த்தருடைய தயவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், தேவ தயவு உங்கள் மீது இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய தலையை அவர் நிமிர்த்துவார். நீதிமானை காருண்யம் என்னும் கேடகத்தினாலே சூழ்ந்து கொள்கிறார் என்ற வேத வசனத்தின்படியாக இந்த சங்கீத புஸ்தகத்தில் காண்கிற இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து இந்த நாட்களிலும் கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு திறக்க வேண்டும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், யாபேஸ் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். யாபேஸை வாசிக்கும் பொழுது அவன் பிறக்கும் பொழுதே அவன் தாய் மரித்து போனாள். ஆகையாலே யாபேசு துக்கம் என்று பெயரிடப்பட்டான். யாபேசினுடைய அர்த்தம் துக்கம், சாரோ. யாபேஸ் தன்னுடைய பிறப்பிலேயே சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் பிறந்தான். ஆன பொழுதிலும் அவன் வளர்ந்த பொழுது அவன் தேவனை நோக்கி ஜெபம் செய்தான். ஆண்டவரே, என்னுடைய சஞ்சலமும் என் துக்கமும் நீரும்படி நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி யாபேஸ் ஜெபித்தான். கர்த்தர் யாபேசுடைய ஜெபத்தை கேட்டு யாபேசின் எல்லையை பெரிதாக்கினார். அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் அவன் ஆஸ்வதிக்கப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபை குறித்து வாசிக்கும் பொழுது அவனும் தேவனிடத்தில் அப்படியாய் போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். யாக்கோபு கர்த்தரிடத்திலே கேட்டான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்லி யாக்கோபு தேவனிடத்தில் மன்றாடி கேட்ட பொழுது அவனும் தேவனுடைய தயவை பெற்றான். ஆபிரகாமை பார்க்கிறோம், ஈசாக்கை பார்க்கிறோம், மோசேவை பார்க்கிறோம். உம்முடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் என்று மோசே கேட்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வேத புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா வேத புஸ்தகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களும் கர்த்தருடைய தயவை பெற்றிருந்தார்கள். தேவனுடைய தயவை பெற்றதினாலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தையும் மகத்துவமான ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கவும் அவர்கள் கனம் பெற்றார்கள். இந்த நாளிலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய தயவை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவ தயவை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், இந்த பஞ்ச காலத்திலும் இந்த தொல்லை மிகுந்த நாட்களிலும் தேவன் நம்மை பாதுகாப்பார். அவருடைய கேடகம் நம்மோடு கூட இருக்கிறது, அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய சிரசின் மேல் இருக்கிறது. நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
கர்த்தருடைய நன்மையை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் இந்த வாரத்திலே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபத்தில் நில்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மிகவும் அதிகமாக காத்து நடத்துவாராக. ஆமென்.